கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க தொடங்கும் போதே சொன்னீங்க கடகத்துக்கு தான் குரு வந்து போய் உட்கார போறாரு, அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடுன்னு சொல்லிட்டு. சோ எப்படி இருக்கு சார்? அதாவது 12 வருடத்துக்கு பிறகு நம்முடைய குரு பகவான் உள்ள வர, ஏன்னா ஒரு ராசியை விட்டு கடந்து இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம் இருக்குவாரு. ஸோ இப்போ பலவழி சுற்றி ஒரு சுற்றுங்கிறது 12 வருடம். ஸோ 12 வருடத்துக்கு பிறகு இவர் உள்ள வரக்கூடிய இந்த அற்புதமான காலம். கடகராசிக்காரங்க இவ்வளவு நாட்களாக என்ன கிடைக்கல, ஏது கிடைக்கல, பிடிக்கல, நடக்கல அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்களோ அதை எழுதி வச்சுக்க சொல்லுவோம். எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா அழிச்சுக்கிட்டே வரலாம். நடந்துருச்சு, கிடைச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, படிச்சிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் இவங்க சிறப்படையக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க, ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் வனவாசம் அப்படின்னா, குரு ஜென்மத்தில் வந்துட்டாரு, ஊர் விட்டு போயிருவ, அவ்வளவுதான், நீ இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஆனா பொதுவாகவே நம்ம கடகத்துக்கு மட்டும் அது விதி விலக்கு. ஏன்னா கடக ராசிக்கு தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. அவருக்கு பிடிச்ச வீட்டுக்குள்ள உள்ள வர்றது யாராவது வெல்கம் பண்ணாம இருக்கணுமா? இப்ப நமக்கு பிடிச்ச சொந்தக்காரர் வராரு, என்ன பண்ணுவோம்? அண்ணாச்சி வாங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, நாளைக்கு போங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம நாளைக்கு போங்க. அவர் என்ன பண்ணுவாரு? ஏய் நம்ம நல்லா பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லது செய்வோம் நினைப்பார மாட்டாரா? சோ சொந்தக்காரங்களே பல பேர் சூனியம் வைக்கிறவங்க இருக்கும்போது இந்த அளவுக்கு உண்மையான பாசமான உறவு நமக்கு ஹெல்ப் பண்ணும் போது, அதே மாதிரிதான் குரு பகவானும் கடகராசிக்கு பிடிச்ச நபராக இருக்கனால கடகராசிக்காரங்களை ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய ஒரு செயல்பாடுகளை செய்து கொடுத்து சிறப்படைய வைக்க போறாங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா சார். இவ்வளோ நல்ல விஷயங்கள் கடகராசிக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கா, குடும்பஸ்தானத்துல கேது, இதுதான் ஒரு பெரிய மைனஸ். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை. அதாவது காதல் வாழ்க்கையில ரொம்ப அடி மேல அடி வாங்கி, அதாவது இரத்த கண்ணீர் வடித்தவர்கள். இரத்த கண்ணீர்னா எப்படின்னா, நல்லா நம்பினேன், உயிரே நீ தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி வச்சவங்கள நீ நம்புவியா நம்பியா நம்பியா இந்த சாட்டை வச்சு வெளியே முன்னால அடிப்பாங்க பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி நீ நம்புவியா என்னை நம்புவியான்னு கடகராசிக்காரங்களை நம்மன அத்தனை பேருமே சாட்டை அடி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாங்க. சோ ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கலாம் செய்யலாம், நட்பின் ரீதியா அடி, காதல் ரீதியா அடி, ஒரு சாதாரண நல்லா பேசுறவங்க பழகினாலும் அவங்க மூலமா அடி. சோ நம்பி நம்பி அதிகமா அடி வாங்கி காதல்ல பல போராட்டத்தை சந்திச்சு இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் தான் முடிப்பேன், நான் கல்யாணம் முடிச்சா காதல் திருமணம் தான் முடிப்பேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்க கடகராசி என்பவர்களுக்கு காதல்ல வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. ஆமா, ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான அதாவது விருச்சக ராசி, கடகராசி இருந்து விருச்சக ராசியை அவர் பார்க்க. விருச்சகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வலிமை இழக்கக்கூடிய இடம். ஏன்னா இங்க கடகத்துல வந்து சந்திரன் தான் அதிபதி. அவர் அங்கதான் என்ன பண்றாரு, போய் வலிமை இழக்கிறார். அப்போ ஒரு கடகராசிக்காரங்க எங்க தோப்பாங்கன்னு பாருங்க. நீ தோத்ததுக்கான காரணம் என்ன, நீ இந்த தோல்வியை இந்த கவலையை உனக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க, நல்லா உழைக்கிறேன், எனக்கு நல்ல வருமானம் வருது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா நான் செஞ்ச தப்பு எல்லாரையும் நம்பினது, எல்லாருமேலையும் பாசம் வச்சது. ஏன்னா 5ஆம் இடம் தான் சிந்தனை, 5ஆம் இடம் தான் பாசம், அக்கறை, அன்பு எல்லாமே வரும். சோ அந்த இடத்தை நோக்கி இவங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நமக்கு மேல அன்பு காட்டிட மாட்டாங்களா, இவங்க நம்ம மேல பாசம் காட்டிட மாட்டாங்க, ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது இந்த லைட் எரியல, சரி இந்த லைட் எரியல பரவாயில்ல, இன்னொரு லைட் போடுவோம், போட்டால அந்த வெளிச்சத்திலேயே உட்கார மாட்டோமா நினைக்கிற கடகராசி என்பவர்களுக்கு நீ லைட்டே போகணும்னா சூரியனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற மாதிரி குரு பகவானுடைய ஒரு அற்புதமான பார்வை காதல்ல வெற்றியை கொடுப்பது. அதுபோல கல்யாண வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. ஏன்னா குரு பகவான் ராசிலேயே உட்காந்து டைரக்டா 7ஆம் இடத்தை பார்க்க, இந்த 7ஆம் பார்வைங்கிறது ஒரு அற்புதமான பார்வை. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதி, திருமண வாழ்க்கை நிம்மதிங்கிறது உறுதியா உண்டு. ஸோ இதுல காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால திருமணம் சார்ந்த விஷயங்களையோ காதல் சார்ந்த விஷயங்களையோ கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ராசியில கடகராசியும் ஒண்ணு அப்படின்னு நம்ம தெளிவா சொல்ல முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஆல்ரெடி இருந்துகிட்டு திருமண வாழ்க்கையில பல போராட்டங்கள், அதாவது கடகராசிக்காக இந்த ஒரு வருஷத்துல அவங்களுடைய பார்ட்னர்ட்ட என்ன நல்லது சொல்ல போனாலும் இவங்க பேர்ல கெட்ட பேரும்.
இவங்க பார்ட்னர் பேரை தான் தப்பா சொல்லி நீ இந்த வார்த்தை சொன்னேல, இந்த ஒரு வார்த்தை சொன்னேன்னு இவங்க பேசியிருப்பாங்க. இவங்க பார்ட்னர் குறைஞ்ச 50ல இருந்து 100 வார்த்தை பேசியிருப்பாங்க. நம்ம கடகராசிக்காரங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நீ சொன்னேன்னு ஊமையாரு, எப்படி நீ பேசவே கூடாது, நீ ஊமையாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இவங்க அர்த்தம் கொடுத்தாங்க. சோ அந்த நிலை மாறப்போகுது கண்டிப்பா. லைஃப்ல கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே சிறப்படைப்பது. இந்த ஏதாவது சொன்னா ஏமாற்றக்கூடிய நபர்கள், அதே போல இவங்க கூடவே இருந்து குளிப்பறிச்ச நபர்களுடைய சூழ்ச்சி எல்லாமே கடகராசி இனிமேதான் தெரிய போகுது. இனிமேதான் ஒரு என்ன சொல்றேன்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இறைவனுடைய அருளாலும் இவங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு அற்புதமா இருக்கு. கண்டிப்பா சார், இவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப புதிய தொழில் தொடங்கும் போதும் கூட அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட குலதெய்வத்தின் ஆசையால எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆமா, தொழில் இவங்க இனிமேதான் கவனம் செலுத்த போறாங்க. ஏன்னா அறிவுக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு ஐயோ புத்தி சொல்றது மனசு கேட்கவா, மனசு சொல்ற புத்தி கேட்கவான்னு சொல்லி குழப்பத்துல இருந்தாங்கல்ல, இனிமே அப்படி கிடையாது. நீ உன்னுடைய பாதையை பார்த்துட்டு சுயநலமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ உன்னை சூழ்ச்சியாளர்கள் எல்லாமே சுயநலம் வாங்கிடுவான், அதை பத்திர நீ கவலைப்படாத, நீயாயிரு, உன்னோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும், தொழில வெற்றி பெறுங்கிறத விரும்புவான் அற்புதமா உணர்த்தக்கூடிய தன்மை தான் இந்த குரு பயிற்சி. கண்டிப்பா சார். இப்ப இந்த குரு பயிற்சி காலத்துல கடகராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கலாம் சார்? பொதுவாவே நம்மளுடைய கடகராசி பாத்தீங்கன்னா நீர் ராசி. அப்ப நீர்நிலையங்களில் சார்ந்த கோவில்கள்ல போய் மனசார வழிபாடு செய்யும்போது மாற்றமும் ஏற்றமும் கடகராசிக்கு கிரகங்கள் ரீதியாகவும் குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாகவும் மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்க போகுது. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு, உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல, இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாதம் சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் நிறைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்கள் செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படி, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 12 வருடத்துக்கு அப்புறம் குரு தன்னோட சொந்த வீட்டுக்கு வராரு. சோ இத்தனை வருட காத்திருப்புக்கான ஒரு பலன் கிடைக்குமா மேம்?
அவரோட சொந்த வீடு அப்படின்னு சொல்றதை விட கடகத்துலதான் குரு வந்து உச்சமடைகிறார். அது வந்து சந்திரனோட வீடு, கடகத்துல உச்சமடைகிறாரு. உச்சம் பெற்று அமர்றது 12 வருஷங்களுக்கு கழிச்சு. இது வந்து திருப்பி கடகம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு குரு பயிற்சி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி 12 years they have to wait அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த 12 வருடங்கள் கழிச்சு அவர் வந்து கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றார். அப்படின்ற பட்சத்துல அது வந்து இவங்களுக்கு ஜென்ம ஸ்தானத்துல வந்து உட்காருது, சுயஸ்தானத்துல வந்து உட்காருது. பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. ஜென்ம குரு வந்து காட்டுக்கு போயிடுவாங்க, அப்படி காட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல, கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இங்க அது பொருந்தாது, இங்க அது பொருந்தறதுக்கு வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா உச்சம் பெற்று அமர்றார். அப்ப பிளஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய கடகத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. இப்ப ரொம்ப சிம்பிளா கடகராசி லேடிஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே பெண்களை தான் நம்ம பிரதானமா சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் பெரிய டெவலப் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப இந்த கடகராசி பெண்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் நிறைய கஷ்டம், அதுவும் கடந்த 2.5 வருஷத்துல கடகம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. வாழ்க்கைன்னா என்னன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. நம்ம மாமியார் அம்மாவும் நினைச்சோம், மாமனார் அப்பாவும் நினைச்சோம், நாத்தனார் அக்கா தங்கச்சிங்களா நினைச்சோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்தம் வேறதான், இவங்க வேறதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கினாங்க. அதே மாதிரி கணவன் தான் உயிர்னு நினைச்சோம், கணவனோட கேரக்டர் கிளீனா தெரிஞ்சிருச்சு, எனக்கு உள்ளது உள்ளபடியே தெரிஞ்சிருச்சு. குழந்தைங்களாவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு நினைச்சோம், குழந்தைங்களும் இல்ல. அப்ப நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்ற ஒரு தெளிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அஷ்டமத்து சனி ரொம்ப தெளிவா புரிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இப்ப ஜென்ம குரு வந்து உட்கார்ந்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவங்களே அனலைஸ் பண்ணிப்பாங்க, அவங்களே பதப்படுத்திக் கொள்ள பக்குவப்படுத்திக் கொள்ள காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் நம்ம என்ன குணாதிசயத்தினால ஏமாந்தோம், நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்தோம். பொதுவாக காலபுருஷனுக்கே 4ஆம் பாவமா கடகம், உருகி உறவா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ், ரொம்ப அஃபெக்ஷனேட், ஃபேமிலி தான் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய, எவ்வளவு பெரிய போஸ்டா இருந்தாலும் குடும்பம் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்ப என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சரி இவ்வளவு நாள் குடும்பத்துக்காக வாழ்ந்தோம், இனி நமக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழலாம் அப்படின்ற எண்ணம் வரும். நம்ம கிட்ட என்னென்ன கேரக்டர்ஸை மாத்திக்கலாம் அப்படின்னு தோணும், டிஃபால்ட்டா மாத்திப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, என்னோட கனவு என்ன, என்னோட சந்தோஷம் என்ன அப்படின்றத இப்ப யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு அவங்களுக்குன்னு சில பேஷன் இருக்கும் இல்லம்மா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதா ஹோம் மேக்கரா இருந்தா கூட, நம்ம அந்த ஹோம் மேக்கர்ன்றது ரொம்ப சாதாரணமா சொல்றோம், அவங்க கஷ்டம். அந்த ஹோம் மேக்கரா இருந்தா கூட அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது டான்ஸ் கத்துட்டு இருக்கலாம், பாட்டு கத்துட்டு இருந்திருக்கலாம், எத்தனையோ இருந்திருக்கலாம், டெய்லரிங் மேல ஆசை இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட கனவுகளை வந்து பாத்தீங்கன்னா சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அவங்களோட கனவுகள்ல அவங்க வந்து ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இப்ப சமீபமா ஒரு லேடி வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மேடம் நான் வந்து பரதநாட்டியம் டான்சர், நீங்க கடகத்தை பத்தி சொன்னீங்க, எனக்கு அப்ப தோணுச்சு நான் பரதநாட்டியம் டான்சர், நீங்க சொன்னது எல்லாமே உண்மை, நான் இப்ப டான்ஸ் பண்ணா நினைக்கிறேன், ஜாதகத்துல டான்ஸ் பண்றதுக்கு ஒத்து வருதா, நீங்க சொல்லுங்க, இப்ப நான் அதை வந்து ப்ரொஃபஷனலா எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். உங்க சுக்கிரதசையில இருக்காங்க. ஆமா, சுக்கிரதசையில இருந்தாங்க. நான் சொன்னேன் தாராளமா எடுங்கம்மா, எடுத்து நீங்க செய்யுங்க, நான் சக்சஸ் ஆவேன், நான் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவீங்க. பெரிய லெவல்ல உங்க ஜாதகமே அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்களோட கனவு. ஆனா அவங்க எந்த வேலையும் செய்யல, இவ்வளவு நாள் வந்து சும்மா இருந்திருக்காங்க, வீட்டுல இருந்திருக்காங்க. இப்ப அவங்க கேக்குறாங்க, இப்ப நான் வந்து எடுத்து செஞ்சேன், எனக்கு அது வந்து திருப்பி பழையபடி நான் வந்து நல்லா ஆடுவேன், நான் சூப்பரா ஆடுவீங்க, ஏன்னா தசையே சுக்கிர தசை, அப்புறம் என்ன இருக்கு, நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களுடைய கனவுகளுக்கு அவங்க சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். மை ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி அவங்களே கொஞ்சம் அதுல எஃபர்ட் எடுத்து அதுல பெரிய லெவல்ல ஷைன் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பு முடியுமா? சோ இந்த 2 நல்லது நடக்குமா? எதுல கவனமா இருக்கணும்? சேர்க்கையில கவனமா இருக்கணும். இப்ப நீ என்கிட்ட ரொம்ப நல்லா பேசு அப்படின்னா நான் உடனே நம்பிடுவேன், ஏன்னா நான் கடகம் அப்படின்னா நான் நம்புவேன். ஐயோ பிரியா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, என் மேல உயிரியே வச்சுட்டு இருக்கா, ஆனா பிரியா என்ன இன்டென்ஷனோட பேச எனக்கு தெரியாது. கண்டிப்பா அந்த மாதிரி கடகம் எவ்வளவு பட்டாலும் நம்பும் கடைசி வரைக்கும். சேர்க்கையில கவனம் வேணும். என்ன நம்ம ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கூடயும் பழகலாம். இவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன பண்ண போறாங்க, இவங்களோட பிளான் என்ன பண்ணணும்னு, என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது எதையுமே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்களோட ரகசியங்களை பகிரக்கூடாது. இதுல கவனமா வச்சுக்கணும். சீக்ரெட் இருக்குன்னா சீக்ரெட்டா வச்சுக்கோ, சீக்ரெட் இல்ல சின்ன சின்ன பிரச்சனை அதை கூட நீ சொல்ல வேண்டாம், அமைதியாவே இல்ல. கண்டிப்பா. இவங்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? பொதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அஷ்டமத்து சனியும் போது கண்டிப்பா சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சு. நிறைய கடகத்துக்கு வந்து முட்டி வலி, இடுப்பு வலி, நடந்து போகும்போது சும்மா ஜஸ்ட் காலு ஸ்லிப் ஆகி ராட் வச்சது, சர்ஜரி பண்ணது, இதெல்லாம் இருந்துச்சு. அதுல இருந்து எல்லாம் நல்ல பெட்டர்மெண்ட் அப்படின்றது சாலிடா வந்துரும். கண்டிப்பா மேம். புதிய தொழில் அதெல்லாம் தொடங்கலாமா மேம்? தாராளமா தொடங்கலாம். பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் பிளான் பண்றாங்கன்னா தொடங்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா 7ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. 7ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு அப்படிங்கும்போது ஒரு புதுசா கன்சர்ன் ஆரம்பிக்கிறேன். 9ஆம் பாவத்தையும் குரு பாக்குறாரு, பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அப்ப நான் ஒரு புதுசா தொழில் தொடங்குறேன், தாராளமா தொடங்கு. பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், தாராளமா செய். நான் வந்து சுய தொழில் தனியா செய்யணும்னு நினைக்கிறேன்,
இண்டிவிஜுவலா செய்யணும்னு நினைக்கிறேன், தாராளமா செய், எல்லாமே நல்லபடியா நடக்குமா. வெளிநாட்டுக்கு படிக்க போலாம்னு நினைக்கிறேன், படிக்கிற குழந்தைல இருந்தா தாராளமா போ. ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம்னு நினைக்கிறேன், தாராளமா செய்யலாம். அப்பானோட சப்போர்ட் கிடைக்குமா, மாமனாரோட சப்போர்ட் கிடைக்குமா, கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நீ எல்லாம் எல்லாரையும் விட்டு விலகும் போது, எனக்கு வேணான்னு தூக்கி போடும்போது அதுவா உன்னை தேடி வரும். அதுதான் வேணும்னு புடிச்சு நீ கிளிங் பண்ணிட்டு இருக்கும் போது அது விலகி போச்சு. இப்ப நீ வேணான்னு தூக்கி போடுவ, தானா உன்னை தேடி வரும். கண்டிப்பா மேம். சமூகத்துல அவங்களுக்கான அந்தஸ்து அப்படிங்கறது உயருமா மேம்? சாலிடா உயருமேம்மா. ஏன் அப்படின்னா பொதுவாவே 5ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பாக்குறாரு. இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலயும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க. அந்த நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கணும் அப்படின் போது நமக்கு சமூகத்துல மரியாதை, அந்தஸ்து, மதிப்பு உயரதாமா செய்யும், மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா மேம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் கவனமா இருக்க சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள் நல்லதுதான் நடக்குது, சோ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்? பொது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 8ல ராகு இருக்கு, அஷ்டமத்து ராகு. இந்த குரு பயிற்சியும் போது மத்த பிளானட்டரி பொசிஷன்ஸையும் நம்ம சேர்த்து தானே பலன் சொல்லலாம். கண்டிப்பா குரு சூப்பரா இருக்காரு, ராகு கெட்டு போயிருக்காருங்க, கேது சூப்பரா இருக்காரு, சனி கெட்டு போயிருக்காருங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சனி நல்லா இருக்காரு, பாக்கிய சனியா இருக்காரு, அதுக்கு மேல குருனோட பார்வை. இப்ப 8ல இருக்க ராகு, குருனோட பார்வை இருக்காது. ராகு தன்னிச்சையா செயல்படுவாரு. செவ்வாயினோட நட்சத்திர சாரம் வாங்கி போறாரு. அப்ப இவங்களுக்கு ரகசியங்கள் ஏதாவது இருக்கு, ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு, அதெல்லாம் இல்லம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. மரபொழி சொத்துக்கள், இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு போய் பராமரிக்கணும், அதுல கவனம் தேவை. அப்ப ராகுவை பேஸ் பண்ணி தான் பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். ராகுவை பேஸ் பண்ணி, ராகு யாருக்கு அடங்குவான், அம்பிகைக்கு அடங்குவான். அம்பிகையே நீ பாத்தியானா காமாட்சியா, மீனாட்சியா, விசாலாட்சியா கும்பிடும் போது அடங்க மாட்டான். அம்பிகைய காளியா, தாராவா, பகலாமுக்கியா, தூமாவதியா கும்பிடும் போது அடங்குவான். அப்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீ பெருசா கஷ்டப்பட வேணாம். ஆல்ரெடி அஷ்டமத் சனினால நான் நொந்து போயிட்டேன், என்னால நீ பெரிய பரிகாரம் எல்லாம் சொன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் அவங்க இருக்காங்க. கண்டிப்பா. அப்ப பக்கத்துல காளி கோயில் இருக்கு அப்படின்னா, பான் பீடா சொல்லுவாங்கல்லம்மா, இந்த ஸ்வீட் பீடா நம்ம இருப்பாங்களா, அந்த பீடா கொண்டு போய் தாயாரோட காலடியில வச்சுட்டு வேண்டிட்டு வந்தா போதும். எளிமையான பரிகாரம். இதை விட எளிமையா என்ன இருக்க போகுது? இது ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம், தாராளமா செய்யலாம். கடகம் எல்லாமே முடிய போகுது. பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட துன்பத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல. அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துலதான் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சமாக போறாருங்க. என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். சோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மக்களே, உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவை. இப்ப கடக ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, கடக லக்னத்துல நீங்க பிறந்திருப்பீங்கல்ல, கடக ராசி மத்த லக்னத்துல பிறந்திருப்பீங்கல்ல, உங்களுடைய லக்னம் என்ன, ராசி என்ன அப்படின்றதையும் கீழே சொன்னீங்கன்னா அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். கடக லக்னம், கடக ராசி என்ன நடக்க போகுது, ஏன்னா நம்ம கடக ராசிக்கு 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி நெக்ஸ்ட் ஒரு 1 இயர். சோ இப்ப நீங்க கடக ராசியில இருக்கீங்க, ஆனா கடக லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா என்ன நடக்க போகுது? உங்களுக்கு தாங்க ராஜ யோகம், எல்லாமே முடிய போகுது. ஆட்டமே கம்ப்ளீட்டா க்ளோஸ். எப்படி? பட்ட கஷ்டம், பட்ட துன்பம், யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்க எல்லாத்துல இருந்தும் நீங்க வெளியே வர போறீங்க. அடுத்து 1 வருஷம் அப்படின்றது டைரக்டா குரு உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸை கொடுக்குற மாதிரிதான். தொழில் ரீதியான ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது, கரியர்ல ஒரு மேஜர் ஷிஃப்ட் இருக்க போகுது, லைஃப்ல அடுத்து நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு மேப் போட போறீங்க, ஒரு ஸ்கெட்ச் மேப் போட்டு இதைத்தான் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு தெளிவு நெக்ஸ்ட் ஒரு 1 இயரே உங்களுக்கு கிடைக்க போகுது. குருவோட மொத்த ஆசீர்வாதமும் கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. 12 வருஷம் கழிச்சுங்க, இதை நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க, லைஃப்ல எங்கேயோ போயிடலாம். அடுத்து கடக ராசி நீங்களா இருக்கீங்க, ஆனா சிம்ம லக்னம். கடக ராசி அப்படின்றது பாருங்க, இந்த இடத்துல அது நீர் தத்துவ ராசி, சிம்மம் அப்படின்றது நெருப்பு தத்துவம். அப்போ ஒரு நீரும் நெருப்பும் சேருது. இந்த இடத்துல லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமாறாரு, ஆனா அது உங்களுடைய ராசியா அமையுது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுது நல்லா உன்னிப்பா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய விரைய செலவுகளை ஃபர்ஸ்ட் குரு பகவான் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருவாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் டைரக்டா உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பாரு, சரியா? சோ அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு வித நிவர்த்தியாகும், ஒரு வித சொல்யூஷனுக்கு வரும். இது உங்களுக்கு நடக்கும். அடுத்து நீங்க கடக ராசியா இருக்கீங்க, ஆனா உங்களோட லக்னம் கன்னி லக்னமா இருக்கு. என்ன நடக்க போகுது?
கன்னி வந்து 3ஆம் வீடு, ராசிக்கு 3ஆம் வீட்டுல இப்ப வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு வந்து வராரு. அப்பனா இந்த டைம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி? ஏதாவது ஒரு வகையில உங்களை குழப்பறதுக்கு, உங்க நண்பர்கள் கூட்டத்திலேயே உங்களை குழப்பறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். அதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க மாட்டிக்கவும் கூடாது. தவறான ஒருத்தர்கிட்ட போய் நீங்க மாட்டிக்கிறது அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அதே நேரம் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்ற நோக்கத்தோடய நீங்க செயல்படணும். ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படும், பண்ணலாமா வேணாமா அப்படின்ற குழப்பம் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த டைம் பீரியட்ல என்ன நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சரி வேணாம் இதை விட்டுறலாம், நம்ம விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம், வேற ஏதாவது பெருசா பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ளே போவீங்க. அதனால தெளிவான ஒரு டெசிஷன் எடுத்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்ற செட் பண்ணி உங்க கோலை நீங்க வந்து முன்னாடி எடுத்துட்டு போங்க. தொழில் ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும், ரிலேஷன்ஷிப்லயே ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் ஆகாதவருக்கு இந்த டைம் பீரியட்ல கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் கண்டிப்பான முறையில வந்து ஏற்படும். இப்ப நீங்க கடக ராசியில இருக்கீங்க, பட் ஆனா லக்னம் வேற, துலாம். துலாமுக்கு கடகம் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். துலா லக்னத்துல பிறக்கக்கூடிய நீங்க ராசி கடகத்துல பிறக்கக்கூடிய உங்களுக்கு குரு வந்து உச்சமாகக்கூடிய தருவாய் ஜூன் 1 தேதி, ஜூன் 1 தேதி அன்னைக்கு குரு வந்து உச்சமாறாரு. என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, முதல் விஷயமா வேலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்றது கரியர் தான் இந்த இடத்துல வரப்போகுது. ப்ரொஃபஸரா இருக்கீங்க, டீச்சரா இருக்கீங்க, அட்வைசரா இருக்கீங்க, லாயரா இருக்கீங்கன்னா எக்ஸலண்டா இருக்க போகுது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க காட்டுலதான் மழை. இது எல்லாமே குரு வந்து உங்களுக்கு கையில வந்து கொடுக்க போறாரு. ப்ரமோஷன். இவ்வளவு நாள் நான் ஒரு எஃபர்ட் போட்டேங்க, ஆனா எந்த எஃபர்ட் நான் போடுற எந்த எஃபர்ட்டுக்குமே எனக்கு வந்து ஒரு பிரதிபலனே கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்க மாட்டேன்னா, எஸ் இப்போ உங்களுக்கு அந்த பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அங்கீகாரம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இப்ப நீங்க கடக ராசி, நெக்ஸ்ட் லக்னம் வந்து விருட்சகம். கடக ராசி, லக்னம் விருட்சகம். அப்ப விருட்சகமும் நீர் ராசி, கடகமும் நீர் ராசி, இது ரெண்டுமே நீர் ராசி. அப்படின்னா 9ஆம் இடத்துல வராரு குரு. 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் லக் ஃபேக்டர். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்பா, எங்கேயோ ஒரு பக்கம் ரோட்ல எங்கேயோ சுத்திட்டு இருந்தான், இங்க பார்த்தா அவன் வந்து உச்சத்தை தொட்டிருக்கான், எங்கெங்கயோ போயிட்டான், எப்படி இவ்வளவு தூரம் வந்தானே தெரியலனா, எஸ் உங்களுக்கான டைம் தான் இது. அடிச்சு கேம் ஆடுங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில வரும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. பினான்சியலா எந்த ஒரு செட்பேக்ஸும் உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் இருக்காது. ஸோ பினான்சியல் செட்பேக்ஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு வந்து இருக்க போறது இல்லை. அடுத்து கடகம். கடக ராசியா இருக்கீங்க, பட் உங்களுக்கு லக்னம் வந்து விருட்சகமா இருக்கு. கடக ராசியா இருக்கீங்க, ஆனா லக்னம் வந்து உங்களுக்கு தனுசா இருக்குன்னா என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க போறாரு? குரு பகவான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாறாரு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாறாரு. அதுவும் லக்னத்துல இருந்து எத்தனை பாவகம், 8 வீடுகள் தள்ளி வந்து உச்சமாறாரு. மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருங்க. அந்த மாற்றமானது உங்க வாழ்க்கையில மேஜரா சில விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எப்படி கொண்டு வந்து கொடுக்கும், எதன் மூலமா கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பினான்சியலா இருக்க போதா, கரியர் வைஸ் இருக்க போதா, வேற எப்படியாவது இருக்க போதான்னா கண்டிப்பான முறையில அது பினான்சியலாவும் இருக்கும், கரியர் வைஸும் இருக்கும். ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சில முக்கிய முடிவுகளை நீங்க கண்டிப்பான முறையில எடுப்பீங்க. கடக ராசி, மகர லக்னம். கடக ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் என்னதாங்க கனெக்டிவிட்டின்னு பாருங்களேன். கடக ராசியில இப்ப வந்து குரு வந்து உச்சமாக போறாரு, ஆனா லக்னம் வந்து மகரம். இப்ப இங்க உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் சம சப்தமமா உங்க லக்னத்தை பாத்துடுறாரு. சம சப்தமா உங்க லக்னத்தை பாத்துட்டோம்னா என்ன ஆயிடும், குருவோடைய மொத்த அருளும் உங்க மேலதான், எங்கேயுமே பாக்கல, லெப்ட் ரைட் எல்லாம் வேணாம், நான் நேரா உங்களதான் பார்ப்பேன் அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா மகரத்துல குரு கொஞ்சம் நீச்சம். சில இடங்கள்ல தடுமாறுவீங்க இந்த ஒரு வருஷம், சில இடங்கள்ல தடுமாற்றம் மட்டும் இருக்கும். அது பினான்சியலா சில பல இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சில பேரை நீங்க கேட்டுக்கோங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அம்மா அப்பா யாராவது இருப்பாங்களா, அவங்க கிட்ட அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு முடிவா இருக்கும். கடக ராசி நீங்க அப்படின்னா லக்னம் வந்து கும்பம், கடகம்
அகைன் அது ஒரு நீர் தத்துவ ராசி, கும்பம் காற்று தத்துவ ராசி. இந்த பக்கம்னா குரு, அந்த பக்கம்னா சனி. என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலையும் கரியர்லயும் ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. பட் ஆனா உங்க பார்ட்னரை கேட்டு பண்ணுங்க. ஏன்னா நீங்க எப்பெல்லாம் உங்க பார்ட்னரை கேட்காம பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களோ, நம்ம அவங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட் இல்லையோ, எப்பவுமே நம்மளை தள்ளி வச்சிருவாங்களோ, இல்ல வேற ஏதாவது பேச்சு கேட்டு ஏதாவது ஒன்று பண்றாங்களா அப்படின்ற ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகுது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி கட்டணும் அப்படின்னா பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாம கடன், தேவையில்லாம எதிரியை உருவாக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனை உங்க லைஃப்ல வந்து அடிக்கடி அதனாலதான் வருது. சோ இதை மட்டும் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கடக ராசி மீன லக்னம். அடடா சூப்பரோ சூப்பர். ஒரு பக்கம் மீன லக்னம், இன்னொரு பக்கம் கடக ராசியில நீங்க இருக்கீங்க, மீன லக்னத்துல பிறந்திருக்கீங்க. மீன லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல வந்து குரு வந்து உச்சம். என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுங்களா? பாக்யஸ்தானம் 5 அப்படின்றது பாக்யஸ்தானம். அப்போ உங்க பாக்கியம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய கரியர்ல வந்து சில பல விஷயங்கள், நீங்க முக்கிய முடிவுகள் நீங்க எடுக்கதான் போறீங்க. ரிலேஷன்ஷிப்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எப்ப மேரேஜ் பண்ணலாம், ஏன்னா 5 அப்படின்றது உங்களுக்கு வந்து ஞானம். ஸோ ஞானத்தின் வீட்டுல வந்து குரு பகவான் வந்து உச்சம் அடைகிறதுனால தெளிவா ஒரு பார்ட்னரை கரெக்டா சூஸ் பண்ணுவீங்க. தெளிவா ஒரு பிசினஸ்க்குள்ள இறங்க, ஏனோ தானோ அப்படின்லாம் இறங்க மாட்டீங்க. தெளிவா பிசினஸ்க்குள்ள இறங்க, தெளிவான பார்ட்னரை சூஸ் பண்ணுவீங்க. லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் கிடைக்கும். வயதானவங்க மட்டும் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா குரு வந்தாலே லிவர், அதுக்கப்புறம் வயிறு, இந்த மாதிரி பிரச்சனைகள், அஜீரண கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஹெல்த் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. மொத்தத்துல கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிலே வந்து உச்சமாகக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க தாங்க கிங்கு, கவலையே வேணாம். மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு என்கிட்ட நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா மக்களும் குரு வந்து கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க வந்து மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி வந்து குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் வந்து இந்த தடவை இருக்கும். கடகராசி மேம், கடகராசியில குரு தன்னோட சொந்த வீட்டுக்கு வர போறாரு. சோ கடகராசிக்காரர்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலமா இது அமையுமா? கண்டிப்பா. கடகராசி நேயர்கள் வந்து கடந்த காலத்துல சோதனைன்னு பாட்டு பாடாதது மட்டும்தான் மிச்சம். உங்களோட ராசியும் கடகமா மேம்? ஆமா. ரொம்ப பாசிட்டிவா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. உண்மையிலேயே இது ஒரு பெரிய ரிலீஃப் தான். இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் பெரிய ரிலீஃப். பட் ஸ்டில் ராகு 8வது இடத்துல இருக்காங்க, கேது 2வது இடத்துல இருக்காங்க. சோ கடகராசி பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறுகிற குரு வந்து உச்சம் பெறுகிற இடம் வந்து கடகராசி தான். கண்டிப்பா. சோ நன்மைகள் இருக்கு கண்டிப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு பெரிய ஜாக்பாட் தான். நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. இந்த காலகட்டத்துல ஒரு லக் ஃபேவர் பண்ணும். இப்ப எப்படி ரிஷபத்துக்கு வந்து தொட்டால் தொடங்குமோ அதே மாதிரி கடகம்க்கும் இந்த காலகட்டம் நடக்கும். பட் யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். ஏன்னா ராகு வந்து நினைச்சா அதிகமா கொடுப்பாங்க, நிறைய தடைகளும் கொடுப்பாங்க. சோ அதை மேட்ச் பண்ணி நம்ம பலன்களை வந்து பாத்துக்கணும். இப்போ கடகராசியில இருக்கிற புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் இந்த குரு பயிற்சியில எப்படி இருப்பாங்க? சோ புனர்பூசம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் தான். மார்ச் 26ல இருந்தே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அப்படின்னு உட்காரு. ஆமா, மூச்சு விடக்கூடிய
காலம் இது. கொஞ்சம் அதிகப்படியான நன்மைகளே நடக்கும். ஆக்சுவலி குருவை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தை. குருவை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னா டீச்சிங், கன்சல்டிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ டியூஷன்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும். அதே மாதிரி வந்து மஞ்சள் தானம் பண்றது, விரலி மஞ்சள் இல்ல மஞ்சள் பொடி அந்த மாதிரி தானம் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கான இப்ப வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? அவங்க வந்து ரொம்ப கவனமா வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஹைப் கிடைக்கும். அப்போ வந்து நான் தான்டா, நான் யாருன்னு தெரியுமா இந்த மாதிரி பேசுனா அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா முடிஞ்சிடும். தற்பெருமை பேசக்கூடாது. தற்பெருமை மட்டும் இல்ல, அந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தான் வருவாங்க, இருப்பாங்க. ஏன் நம்ம சிஎம் சார் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த அப்போ வந்து நம்ம பொறுப்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சோட பேசணும். கண்டிப்பா நம்ம வந்து ஆர்டினரி ஆளுங்க மாதிரி மாறிடக்கூடாது. சோ அதுதான் எஃபெக்டிவான வாழ்வியல் பரிகாரமே. வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. சோ ஒரு 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 சொசைட்டில ஒரு பெரிய ஆமா முன்னுதாரணமான ஒரு இடத்துல நமக்கான பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கணும். எப்பவுமே கடகம் வந்து ரொம்ப தன்மையா, ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்துல கிங்கா தான் இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுல ஒரு பயங்கரமான, எல்லாரும் நினைப்பாங்க அவங்க சுத்தி உள்ளவங்க தான் அதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு. அந்த பிளானே கடகராசி நேர்கள் தான் போட்டிருப்பாங்களே. ஆனா வெளியில தெரியறது மட்டும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தேவையானவர்கள்ட்ட மட்டும்தான் அவங்க ரொம்ப கலகலப்பா பேசிட்டு அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர மிச்சம் எல்லா இடத்துலயுமே அமைதி மற்றும் மௌனம் காக்குறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். கண்டிப்பா. இப்போ டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம அது ரொம்ப நிதானமா அதெல்லாம் வந்தா கூட ஆமா அந்த மாதிரி ஆக்சுவலி அது ஒரு நல்ல குணம் இல்ல. ஏன்னா நம்மள வந்து அதுக்கு தானே அவங்க வந்து ட்ரிகர் பண்றாங்க. கண்டிப்பா. அப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணாம இருக்கணும், பதில் கொடுக்காம நம்ம இருக்கிறது பெரிய விஷயம். பட் ஆனா நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்த அப்புறம் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு, நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. we have to answer to certain questions. சோ அப்படி பதில் அளிக்கும் போது ரொம்ப தன்மையா பேசுறது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் பரிகாரம். கண்டிப்பா. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல வர்ற தேவையில்லாத ஒரு மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்றது, இப்போ ஒரு தெரியாம அப்படியே பண்றது, அதனால ஒரு கான்ட்ரோவர்சி வர்றது, ரூமர்ஸ் வந்து கிளப்பி விடுறது இதெல்லாம் நடக்கும். அப்போ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நமக்கான வேலை அது கிடையாது. அப்போ நம்ம வந்து அந்த வேலையை விட்டுறணும். நம்ம எதுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுவானே பார்த்தா ஓகே அப்படியா, அது ஓகே, அதை நம்ம ரிப்ளை பண்ண முடிஞ்சா நம்ம பண்ணுவோம், இல்லையா ஓகே நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு வேணும்னா உங்களுக்கே வாட்ஸ்அப்ல உங்களோட நம்பருக்கே கூட அனுப்பிச்சு வச்சு விளையாடிக்கோங்க, உங்களுக்கு அனுப்பா. ஏன்னா தேவையில்லாத கான்ட்ரோவர்சிஸ் உருவாக்கும். கண்டிப்பா. அதுதான் இந்த ஒரு அடுத்த 6 மாதம், ஒரு டிசம்பர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எக்ஸலண்டா இருக்கு டைம். கண்டிப்பா. அடுத்ததா பூச நட்சத்திரம், அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது சனி பகவான். சோ நல்லெண்ணெய் தீபம், வெரி சிம்பிள். காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, அநியாயமா எந்த விஷயமும் பண்ணாம இருக்கிறது, அவ்வளவுதான். ஏன்னா சனி பகவான் வந்து ஜட்ஜ், நமக்கு தெரியும் அவர் நீதி வந்து காக்குறவர். சோ நம்ம கணக்குகளை பார்த்து அவங்க நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ அத வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணிருக்கலாம் ஏதாவது தப்பு, இப்ப இனிமேல் பண்ணாம இருக்கலாமே. சோ நம்ம அப்படி பண்ணாம இருக்கணும்னு நினைச்சாலே அவரை நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுவார். சோ சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? யாரும் தடுக்க முடியாது. ஆமா, பாக்கியத்துல வேற இருக்கிறனால ரொம்ப நல்ல ஒரு பணவரவா இருக்கட்டும், இல்ல நினைக்கிற பதவிகளா இருக்கட்டும், ஒரு ப்ரமோஷன், இல்ல நம்ம வீசா ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாட்டு பயணம், அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போறது கூட ஒரு சூப்பரான பரிகாரம். கண்டிப்பா. இப்ப இவங்களோட வாழ்வியல் பரிகாரங்களும் இதுக்குள்ளேயேதான் அடங்கும். அவங்க வந்து வாழ்வியல் பரிகாரம்னா குடும்ப தொழில வந்து அவங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்திருப்பாங்க நிறைய பேர். இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க எல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது, இதெல்லாமே நிறைய பண்றாங்க. படிச்ச படிப்புக்கும் பண்ற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமதான் 100% இருக்கு.
சோ அந்த மாதிரி இருக்கும்போது குடும்ப தொழில வந்து இப்ப அப்பாக்கு உதவியா இருக்கிறது, அண்ணனுக்கு உதவியா இருக்கிறது. இப்போ இவங்க என்ட்ராற பீரியட் வந்து பயங்கரமா ஹைப் ஆயிடும். இப்போ இது வரைக்கும் 1 கோடி ரூபாய் தான் டர்ன் ஓவர் பண்றாங்க அப்படின்னா நம்பவே முடியாத அளவுக்கு 100 கோடி டர்ன் ஓவர் ஆயிடும். ஆனா நீ இவங்க போய் பார்க்கணும், இவங்க வந்த நேரம் அவங்களுக்கு வந்து அது நடந்துரும். சோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி பாதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டிசிப்ளின் மட்டும், யாருக்கும் ஒரு அநியாயமா பேசுறதோ அநியாயம் பண்ணாம தப்பான விஷயங்களை பண்ணாம இருக்கிறது வந்து ஒரு டிசிப்ளின்டா வாழணும். அதுதான். அவ்வளவுதான். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரம், இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு? சோ ஆயில்யம் நட்சத்திரம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் வந்து புதன். சோ புதன்னாலே விஷ்ணு பெருமாள், அவங்கள வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது. சயன கோலத்துல உள்ள பெருமாள். முடிஞ்சா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். நம்ம அம்மா மீனாட்சியை போய் பார்த்துட்டு வரலாம். மதுரை மீனாட்சி, அவங்கள போய் பார்த்தாலே நம்மளோட மனக்குறை எல்லாமே போயிடும். அவ்வளவு அழகான குட்டி அம்மன், அழகானவங்க. சோ புதனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ராசினருமே முதல் பரிகார ஸ்தலம் நம்ம அன்னை மீனாட்சி தான். பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருப்பாங்க அவங்க. சோ அது நம்மளோட மனக்குறை, மன கஷ்டம் எல்லாமே போயிடும். அந்த அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து இந்த தாழம்பு குங்குமம் ரெகுலரா வச்சுட்டு வந்தாலே ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம். ஆமா. கண்டிப்பா. இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? இப்போ கடன் வாங்குறது, யார்கிட்டயாவது இருந்து பாரோ பண்றது, அதெல்லாம் வந்து சீக்ரெட்டா பண்ணக்கூடாது. சீக்ரெட்டா பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் இப்போ ஆமா, ஏன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை வந்து பெருசா உருவாக்கிடும் வீட்டுல. எனக்கு தெரியாம நீ எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. பெரியவங்களுக்கு தெரியாம, அம்மா அப்பாக்கு தெரியாம, ஹஸ்பண்ட்க்கு தெரியாம, இல்ல ஒய்ஃப்க்கு தெரியாம சீக்ரெட் பாரோயிங்ஸ், சீக்ரெட் லோன்ஸ் எடுக்கிறது, அது வந்து தேவையில்லாத அவமானத்தை அவங்களுக்கு தேடிக்கும். சோ அத வந்து இந்த காலகட்டத்துல, ஏன்னா ராகு 8ல இருக்கிறதுனால சீக்ரெசின்ற விஷயம் வந்து இருந்தா அதை எக்ஸ்போஸ் பண்ணிடும். பட் ரகசியமா நம்ம என்ன பண்ணாலுமே, இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் நம்ம ரகசியமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது. அது எக்ஸ்போஸ் ஆயிடும். அதுக்கு எதுக்கு நம்ம அப்படி பண்ணிக்கிட்டு நேரா இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு போயிடணும், அவ்வளவுதான். சோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது, அத வந்து இந்த காலகட்டத்துல தவிர்த்து. இப்போ ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும், உடனே வந்து டிவோர்ஸ் போகணும் அப்படின்னு முடிவு பண்றது, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா பிரேக்அப் பண்றது, இவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்காம. அதே மாதிரி நமக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப இவங்க நமக்கு துணையா இருந்திருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி இமோஷனல் டெசிஷன்ஸையுமே, பாசிட்டிவான டெசிஷன்ஸையுமே தவிர்த்திடணும். நியூட்ரலா இந்த காலகட்டத்துல இருந்தா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரி கிரகங்களும் அப்படிதான் இருக்கு. சோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்.